ஏசியா கப் 2025 அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குமா பாஸ்? அப்படின்ற கேள்விக்கு தான் இந்த வீடியோல பதில் கிடைக்க போகுது. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் மை டியர் பிடிச்சு ஹாய் ஃப்ரம் பாலா. என்னங்க பெரிய ஏசியா கப் நம்ம ஏசியன் கண்ட்ரீஸ் விளையாடிட்டு இருக்காங்க. இந்தியா, அமெரிக்கா கிடையாது. ஆப்பிரிக்கா அமெரிக்காவா? இல்லங்க. ஆஸ்திரேலியா கிடையாது, இங்கிலாந்து கிடையாது. அப்புறம் என்னங்க பெரிய டோர்னமெண்ட் அப்படின்னு வெளியே இருந்து எவனாவது சொன்னோம் அப்படின்னா, இந்த ஏசியா கப்புக்குன்னு மிகப்பெரிய ஒரு வரலாறு இருக்குது. அப்படிப்பட்ட வரலாறுகளை பத்தி தான் நம்ம ஏற்கனவே ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி வீடியோவா போட்டிருந்தோம். நிறைய மக்கள் அதை பார்த்து சூப்பரான வரவேற்பு கொடுத்துருக்கீங்க. அந்த வீடியோவை பார்க்காதவங்க பாருங்க. இப்ப இந்த வரலாறை தாண்டி உள்ள வரும்போது 2025 காலகட்டத்துல ஏசியா கப் எப்படிப்பட்ட ஒரு டோர்னமெண்டா இருக்கு அப்படின்னு கேட்டா கொஞ்சம் லைட்டா அடி வாங்கியிருக்கு. இதுதான் உண்மை. 2016ல வந்துட்டு T20 ஃபார்மேட் இது சுவிட்ச் ஆனதுக்கு அப்புறமா லைட்டா ஒரு டவுன் ஃபால் இந்த டோர்னமெண்ட் பார்க்க ஆரம்பிச்சது. மக்கள் யாரெல்லாம் ஒரு 50 ஓவர் ஃபார்மேட்டா பார்த்துட்டு இருந்தாங்களோ அவங்கள பல பேர் இந்த T20 ஃபார்மேட்ல பெருசா வரவேற்கல. யாரெல்லாம் சில பேர் இது 50 ஓவர் ஃபார்மேட்லயே போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க, அது ஓரளவுக்கு ரொம்ப ஒன் சைடடா போக ஆரம்பிச்சிருச்சு இப்படின்னு நினைச்சவங்களும் இந்த T20 ஃபார்மேட்டுக்கு மாறினதுக்கு அப்புறமா இதுவும் அப்படித்தான் அப்படி பார்க்க டே அப்ப யார் தானே பார்ப்பீங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அதோட வியூவர்ஷிப்பும் இன்ட்ரெஸ்டும் கம்மியாகிட்டே போகுது. இதுக்கு இன்னொரு ஒரு காரணமும் இருக்குது. ஏசியா கப் 2025 அதை சரி செய்ய முடியுமா அப்படின்றதான் கேள்வி. அதுக்கு வருவோம். அந்த இன்னொரு ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, இது வந்து எப்பவுமே வந்து ஒரு ஃபார்மேட்டடா, அதாவது வந்துட்டு இந்த சின்ன சின்ன நாடுகள் இருப்பாங்க, அவங்க ஒன்றும் பெருசா பண்ண மாட்டாங்க, உப்புக்கு சப்பா இருப்பாங்க, அவங்க கிளம்பி போயிடுவாங்க. இந்த இந்தியா, பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா நடுவில் ஏதாவது இருக்கும். முக்கியமா இந்தியாவும் ஸ்ரீலங்காவும் அதிகமா டைட்டில் அடிச்சுக்கிறாங்க. இப்படின்றது தான் எப்பவுமே நடந்துகிட்டு வருது. இந்தியா 8 முறை கப் அடிச்சிருக்கு, ஸ்ரீலங்கா 6 முறை கப் அடிச்சிருக்கு, பாகிஸ்தான் 2 முறை கப் அடிச்சிருக்கு. இப்படிப்பட்ட இந்த டோர்னமெண்ட்ல இவங்களை தாண்டி வேற யாரும் கப்பே அடிக்கலங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம். ஹாங்காங்கு, ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ் இவங்க யாருமே இதுல கப்பையோ தொட்டு பார்த்தது கிடையாது. இப்படிப்பட்ட இந்த டோர்னமெண்ட் இந்த வருஷம் இன்ட்ரெஸ்டிங்கா போகுமா அப்படின்னா, இதே டெம்ப்ளேட்ல திரும்பவும் இது நடந்துச்சுன்னா போகாது. ஏண்டா அப்ப எனக்கு புரியல. நீ நினைக்கிறேங்கிறதுக்காக, நீ ஆசைப்படுறேங்கிறதுக்காக, உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குங்கிறதுக்காக WWE மாதிரி இதை என்ன ஃபார்மட் பண்ணி டெம்ப்ளேட்டா எழுதி ஸ்கிரிப்ட் பண்ணி, எப்பா நீ அடிக்கிற மாதிரி அடிக்கணும், அவன் இவ்வளவு கத்துறோம், இது மாதிரியா பண்ண முடியும்? நடக்கிறதாங்க நடக்கும். இந்தியா ஸ்ட்ராங்கா இருக்கு, ஜெயிக்குது, இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, இது மொத்தமா எல்லாரும் ஒரு 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 ஆர்வத்தோட பார்க்கக்கூடிய டோர்னமெண்டா மாறணும்னா சின்ன சின்ன விஷயங்கள் நடந்தா ஆகும்னு சொல்றேன். அது நடந்தே ஆகணும் ஸ்கிரிப்ட் பண்ணுங்கன்னு சொல்லல. அது மாதிரி நடந்தா இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கலாம் அப்படின்னு சொல்றேன். உதாரணத்துக்கு ஒருவேளை இந்தியா 2007 வேர்ல்டு கப்ல எப்படி வந்து பங்களாதேஷ் கிட்ட அடி வாங்கிச்சோ அந்த மாதிரி இப்ப இருக்கிற நிலைமையில இந்தியா அந்த மாதிரி எந்த டீம்கிட்டையும் அடி வாங்கவே வாங்காது, கொடுக்க தான் செய்யும். பட் சொல்றேன், அந்த மாதிரிலாம் நடந்துச்சுன்னா இன்னும் டோர்னமெண்ட் என்னடா யாட்டடா டேய் டேய் அப்படின்னு எல்லாரும் அடுத்தடுத்த மேட்ச் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா பார்ப்பாங்க. இந்தியா கஷ்டப்பட்டு உள்ள போகணும், இந்தியா உள்ள போகணும்னா இந்த மேட்சை ஜெயிச்சே ஆகணும், இது தோத்துட்டா இந்தியா சூப்பர் போருக்கு போகாது, சூப்பர் போர்ல இந்த மேட்ச் தோத்துட்டா இந்தியா ஃபைனல்ஸ்க்கு போகாது அப்படின்ற மாதிரிலாம் மேட்சஸ் நடந்தாதான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இன்னொரு முக்கியமான இடம் எங்க இந்த டோர்னமெண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போகும்னா, இந்த பாழா போன பாகிஸ்தான் உருப்படியா பழைய ஃபார்முக்கு வந்தானுங்கன்னா தேரும் இந்த டோர்னமெண்ட். இல்லைன்னா ஏன்னா இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் ஒரு மேட்சை எதிர்பார்த்து பல கோடி மக்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க. அவனை விடக்கூடாதுடா, அவனை செய்யணும்டான்னு 2 பேர் வந்து 2 நாட்டு ரசிகர்களும் அப்படி இருக்கிறாங்க. இதுல இந்த பாகிஸ்தான் ரீசெண்ட் டைம்ஸ்ல விளையாடின மாதிரி மொக்கையா இந்தியா அகைன்ஸ்டா விளையாடி கேவலமா தோத்து போச்சுன்னா பாகிஸ்தான் ரசிகர்கள் நொந்து போயிருவாங்க. அதுக்கப்புறம் மிச்சக்கிற எந்த மேட்சையும் பார்க்க மாட்டாங்க. அவங்க எல்லாம் வந்துட்டு ரொம்ப ஹார்ட் கோர் எரிச்சு போடாங்கட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எரிச்சு போட்டுருவானுங்க பொம்மையெல்லாம். அப்புறம் அந்த உருவ பொம்மை எரிக்கிற கதையெல்லாம் இன்னும் அங்க ஜாலியா விளையாடிட்டு இருக்கிற டைம் அவங்களுக்கு. சோ அதனால வந்து அந்த வாய்ப்பை பாகிஸ்தான் கொடுக்க கூடாது. இன்னொன்னு இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் ஒன் சைடர் மேட்சா இருந்துச்சுன்னா இந்திய ரசிகர்களை விளையாடி செஞ்சிருவாங்க. இதே மாப்பிள்ள போரடிக்கிறாங்க, போச்சு சொல்றா அப்படின்றாங்க. அதனால அந்த வாய்ப்புகள்லாம் கொடுக்காம தயவு செய்து ஒரு டஃப் காம்படிஷனை கொடுக்கணும் இந்த பாகிஸ்தான் பாலா போனவனுங்க அப்படின்றதையும் நான் இந்த இடத்துல கேட்டுக்கிறேன். அப்பதான் அவங்களை இந்த மாதிரி அடிச்சண்டா அப்படின்னு சொல்லி 2022 T20 வேர்ல்டு கப்ல எப்படி நம்முடைய விராட் கோலி அப்படி கவர்ஸ் நேரா ஸ்ட்ரெயிட் மேல ஒரு 6 நேரா தூக்கி அடிச்சாரோ, ரவிச்சந்திரன் அஸ்வின் வைட வாங்கி விட்டு அதுக்கப்புறமா நம்ம மிட் ஆஃப்க்கு மேல தூக்கி ஒரு 4 போட்டு விட்டு அவர் வின்னிங் ஷாட் அடிச்சு கொடுத்தாரோ, அந்த சந்தோஷங்கள்லாம் அப்பதான் வரும். அப்படித்தான் இருக்கணும் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச். பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, இந்தியா போன்ற டாப் 3 டீம்ஸை எவனாவது ஒருத்தன் டம்பிள் பண்ணி அந்த டீம் உள்ள போக தடுமாறும் போது இன்ட்ரெஸ்டிங் ஆகும். உதாரணத்துக்கு நீங்க இதுக்கு முன்னாடி நடந்த 2 டோர்னமெண்ட், அதாவது 2023ல ODI ஃபார்மெட், 22ல வந்து T20 ஃபார்மெட். இந்த 2 வருஷங்கள்ல பாத்தீங்கன்னா முக்கியமா லாஸ்ட் தடவை வந்துட்டு நம்மளுடைய ஆப்கானிஸ்தான் ஒரு வேற மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருந்தாங்க. அவங்க வந்துட்டு செமிஃபைனல்ஸ் வரைக்கும் வந்திருந்தாங்க. ஸோ அப்படிப்பட்ட
ஒரு 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 விஷயங்கள்லாம் நடந்துச்சு அப்படின்னா இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இது போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உதாரணத்துக்கு 2022லயே பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்துட்டு ஃபைனல்ஸ்க்கு வரல. அது ஒரு பெரிய ஷாக்கா இருந்துச்சு. ஸ்ரீலங்கா வர்சஸ் பாகிஸ்தான் ஃபைனல்ஸா போயிருச்சு. அது வியூவர்ஷிப்ப கம்மி தான் பண்ணும், இந்தியா இல்லன்னா. பட் நான் சொல்றது இந்தியா ஒரு பக்கம். பட் இந்தியா லைட்டா ஒரு டவுன்ஃபால் மாதிரி பார்த்து திரும்பவும் ஏஞ்சி வந்துச்சுன்னா, வெறித்தனமா இருக்கும். இந்தியன் வியூவர்ஷிப்லாம் எகிறி போயிரும். அந்த மாரிலாம் அது நடக்குமா? ஆப்கானிஸ்தான் 2022ல பண்ண மாதிரி வந்து மீண்டும் வந்து ஒரு ஜிங்க்ஸ குடுக்குமா? செமி ஃபைனல்ஸ் வரைக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் குடுக்குமா? நம்மளுடைய ஆப்கானிஸ்தான் அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு வெயிட் பண்ணி பார்க்கும்போது தான், இது இன்னும் எவ்வளவு இன்ட்ரஸ்டிங்கா போகுது அப்படிங்கிறத நம்மளால வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஆப்கானிஸ்தானை பொறுத்த வரைக்கும் 2023ல 2022ல அப்படின்றது எல்லாமே அவங்கள்ட்ட ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. பட் 22ல சூப்பர் 4 வரைக்கும் வந்து அவங்க 23ல திரும்பவும் 50 ஓவர் ஃபார்மட் வரும்போது அதை வந்து அவங்களால தாக்கு பிடிக்க முடியல. பட் T20 ஃபார்மட் அவங்களுக்காகவே வச்ச ஒரு ஃபார்மட். ஸோ அதுல ஆப்கானிஸ்தான் ஒரு டீம் நல்லாவே ஜிங்க்ஸ் பண்ணுவதற்கான வாய்ப்பு. ஸோ 2022ல ஜிங்க்ஸ் பண்ண மாதிரி ஆப்கானிஸ்தான் இந்த தடவை ஏதாவது ஒரு டாப் டீம் ஜிங்க்ஸ் பண்ணுச்சுன்னா வெறித்தனமா இருக்கும். ஸோ இது போன்ற விஷயங்கள் நடக்கும்போது இந்த டோர்னமெண்ட் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கலாம். இல்லைன்னா மீண்டும் இந்தியா ஹாங்காங் மேட்ச்லாம் யாரா பார்ப்பா, இந்தியா ஓமன் மேட்ச்லாம் எவன்டா பார்ப்பான் அப்படின்னு அந்த மாதிரி மேட்சஸ்லாம் கொஞ்சம் அப்படியே ஸ்கா போயிடும். இப்போ நமக்கு இந்தியாவுக்கு யுஏஇ ஓமன்ற 2 மேட்சஸ் இருக்குது. இந்த 2 மேட்சோடைய வியூவர்ஷிப் அதிகமா இருக்கணும்னா என்ன நடக்க போகுதுன்றது தெரியாம இருந்தா வியூவர்ஷிப் இருக்கும். தம்பி இது 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 இவ்வளவுதான், எதுக்கு நியாயம் பார்க்கணும் அப்படின்னு மக்கள் பார்க்காம இருப்பாங்க இல்லையா? அதை மாத்த முடியுமா இந்த சின்ன டீம்ஸ் ஏதாவது ஒரு டம்பிள பண்ணுமா அப்படிங்கிறது தான் இந்த டோர்னமெண்ட் 2025ல எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா மக்களால பார்க்கப்பட போகுது அப்படிங்கிறத முடிவு பண்ணும். பட் ஃபியூச்சரிஸ்டிக்கா பார்க்கும்போது கண்டிப்பா இன்னும் இந்த அணிகள்லாம் வளரும். இன்னும் சின்ன சின்ன நேபாள் போன்ற அணிகள்லாம் இதுக்குள்ள வந்து இது 8 டீம்ங்கிறது ஒரு 10 டீமா போய் பட் அந்த அளவுக்கு அது காம்படிட்டிவ் டீம்ஸ் ஆகணும். ஃபர்ஸ்ட் இருக்கிற 8 டீம்ல அந்த யுஏஇ, ஓமன், ஹாங்காங் எல்லாம் இன்னைக்கு ஆப்கானிஸ்தான் வளர்ந்து வந்திருக்கிற அளவுக்கு அவங்களும் வளர்ந்து வந்தாங்கன்னா தான் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இது போக ஆரம்பிக்கும். பட் ஃபியூச்சரிஸ்டிக்கா பார்க்கும்போது இது ஒன்ன தாண்டி வேற வழியே கிடையாது. 8 டீமும் காம்படிட்டிவ் டீம்ஸா இருக்கும் பட்சத்தில் மட்டுமே ஏசியா கப் 2025ல 2055ல கூட அது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான டோர்னமெண்டாக அமையும். பட் அந்த அளவுக்கு அந்த டீம்ஸ்க்கு என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது, அவங்களால எப்படி க்ரோ பண்ணி வர முடியும், இவ்வளவு தூரம் வந்ததே பெருசுப்பா, அவங்களுக்குலாம் அவ்வளவு சப்போர்ட் கிடையாதுப்பா கிரிக்கெட்ல அந்த நாடுகள்ல அப்படின்னு சொல்லவும் முடியாது. ஏன்னா அந்த நாடுகளுக்கு ஹாங்காங் தவிர நீங்க யுஏஇ, ஓமன் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லாவே வந்துட்டு அந்த வெல்த் இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கிற கண்ட்ரிஸ் தான். அவங்க எல்லாம் இன்னுமே அந்த கிரிக்கெட்டுக்கு ஊக்குவிக்க ஆரம்பிச்சாங்கன்னா இந்த டோர்னமெண்ட் இன்னும் ஈஸியா போகிறதுக்காகவும் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குதுங்கிறது சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். நீங்க சொல்லுங்க, ஏசியா கப் 2025 எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா போக போகுது? எனி டம்பிள் நீங்க எதிர்பார்க்குறீங்களா? இப்ப வந்து அப்செட் பண்ணுவான்ப்பா இந்த ஆப்கானிஸ்தான், இந்த பங்களாதேஷ் அப்படின்னு நீங்க எந்த டீம் வந்து இந்த டீமை ஊத்து போட்டு வெறித்தனமா ஒரு 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 இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை கொண்டு வரும்னு நீங்க நினைக்கிறீங்க? கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்னொரு சூப்பரான வீடியோ நான் உங்களுக்கு பார்க்குறேன். அதுவரை விடைபெறுவது உங்கள் படம். ஓகே பாய்.